டைம் ஆயிடுச்சு. சரி விடு, லேட் ஆயிடுச்சு, சாரி. வந்து உட்கார் போலாம். பா ஒரு வழியா காலேஜ் முடிஞ்சிச்சுடா. காலேஜ் முடிஞ்சிச்சா? இனிமேதான் லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ள என்ன உனக்கு காலேஜ் பா முடிஞ்சிச்சு? எதனா சொல்லேக்காத, முதல்ல வண்டி எடு. முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளு, புரியுதா? ஐயோ எப்பா. நேற்று கூட பார்த்தேன்னா, நான் பைபிள் படிக்கும் போது எனக்கு ஒரு வசனம் வந்தது. யோவான் 1:4. சோப்பா. சரி வரட்டுமா? அதையே எடுக்கிற? இது எதுடா உனக்கு? இதெல்லாம் எனக்கு தானே தேவைப்படும். சரி நான் சொன்னதுல ஏதாவது கேட்டதா, கவனிச்சியா இல்லையா? கேட்டு வரும் தெரியாதா? சரி போ. சரி நாளைக்கு பார்க்கலாம், சர்ச்சில் பார்க்கலாம். பிரேம், பிரேம். ஐயோ சே. ரிச்சி 5 நிமிஷம் அதை வந்துடுறேன். எவ்வளவு நேரம்டா? 5 நிமிஷம் சரி வந்துடுறேன். சாரி சாரி சாரி. சொல்றா. ரிசல்ட் வந்துருக்குடா. ரிசல்ட்டா? நீ போய் பார்த்துட்டு வந்துடுறா. ஓகே விட, சொல்றேன். போயிட்டே இரு. என்னடா ஆச்சு? ஏன் சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ரிசல்ட் வந்துருச்சு, ஆல் கிளியர் பண்ணிட்டேன். நல்ல விஷயம் தானே, ஏன் சோகமா இருக்க? இல்லைம்மா, நம்ம பிரேம் வந்து 2 சப்ஜெக்டில் அரியர் வச்சுட்டான். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என் கூட தான் ஃபுல்லாக சுற்றுறான், சர்ச்சுக்கெலாம் என் கூட தான் வரான். இப்போ ஃபெயில் ஆகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் படிச்சிருக்க மாட்டான். ஆனாலும் அவங்க அம்மா என்ன தான் கேட்பாங்க, என்னப்பா அவன் கூட தான் இருக்கான், நீ மட்டும் பாஸ் ஆகிட்ட, அவன் ஃபெயில் ஆகிட்டான், அதான் கஷ்டமாக இருக்குமா. சரி ஃபீல் பண்ணாத, நீ ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணு, அப்புறமா உங்க அம்மாவை போய் பாரு. சரி. இதுவும் ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்ல. கொஞ்சமா ஹெல்ப் பண்ணல. மத்த வீட்ல எல்லாம் போய் பாருங்க, எல்லாரும் எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்கன்னு.
இவங்க 2 பேரும் என் தலையில ஏன்னா கட்டினியோ ஏசப்பா. அப்பதானே உனக்கு வாழ்க்கை. ஆமா, இப்ப 2 அரியர் வச்சிருக்கேன், என்ன பண்ண போற? யார் சொன்னா அவங்க அடி வச்சுருங்க? நிச்சயமா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இவராங்க சும்மாடா கத்திங்காதீங்க காலையில் வெறுப்பேற்று. மற்ற லீடிங் ஹெல்த் ட்ரிங்க்ஸில் உள்ளது பெரும்பான்மையாக சீரியல் புரோட்டீன். ஆனால் காம்ப்ளானில் உள்ளது 100% மில்க் புரோட்டீன். இது மிகவும் உயர்ந்த தர புரோட்டீன். ஏனெனில் இதில் உள்ளது. வாப்பா, நல்லா இருக்கியா? அவனுக்கு நண்ட பிள்ளை. அவன் எல்லாத்தையும் பாஸ் ஆகல. உன்னால ஏன் முடியல? அவன் கூட என்ன அலையிற? அவனை வச்சு ஏன் கம்பேர் பண்ணி பேசுறீங்க? இன்னும் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறோம். அந்த கஷ்டம் தெரிஞ்சதுன்னா நீ பாஸ் ஆயிருக்க மாட்டே. உருப்பிட வழியே காணும். நானும் அப்போதுலேருந்து பார்த்துக்கிறேன். ஓவராக பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. எங்கேயாவது போகிறேன். வரோம். டேய் டேய் டேய். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் மேம். என்னாச்சு சிஸ்டர், ஏன் டல்லாக இருக்கீங்க? என்னாச்சு? என் பையனை கொஞ்சம் காணுமா, எங்கே போனானே தெரில. என்கிட்ட எதுவும் சொல்லலை, எங்கிட்டயும் கிடைக்கல. ஏதாவது சொன்னீங்களா? 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான்லம்மா, அதனால தான் நான் சரி. சொன்னேன். என்ன இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கலையம்மா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு இப்போ ஏதாவது மோசமாக பேசிட்டீங்களா? இதெல்லாம் சகஜம் தானே ஃபெயில் ஆகுறதெல்லாம். 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னேம்மா. ஆனால் சரி, ஃப்ரெண்ட்ஸ்க்காச்சும் கால் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை தெரியலையே. நீ எங்கேயாச்சும் பார்த்தியாப்பா? உனக்கு எதாவது தெரியுமா? நானும் தேடி தான் இருக்கேன். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலும் போய் பார்த்துட்டேன். அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. என்ன பண்ணுறேன்னு தெரியலப்பா, எப்படியாவது தேடி பாருப்பா. பாவம்ப்பா. சரிம்மா, நான் போய் பார்க்குறேன். இன்னும் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் விசாரிச்சு பார்க்குறேன். என்னை தேடி வந்துட்டியா மச்சான்? ஆமாச்சி, ஜீசஸ் தான் என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சார். நான் மன்னிச்சிடுறா, லைஃபே எடுத்துட்டேன், வாழ்றதுக்கே பிடிக்கல. இப்போ எப்படி சொல்லிட்டா எப்படி? இனிமேல் தான் வாழ்க்கையே இருக்கு. ஒன்று சொல்லட்டுமா? சொல்கிறா. பைபிளில் போட்டிருக்கு, யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாக இருந்தது. அதான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, நமக்குள்ளே இருக்கிற ஒளியை நம்ம அதை மெருகேற்றிக்கணும். அந்த ஒளியை ஒளி வேறு எங்கேயும் இல்லை, வேதத்தில் இருக்கிற வார்த்தை தான். அந்த ஒளியை பிடிச்சிக்கணும். புரியுது மச்சி, நீ சொல்கிறது உண்மைதான். வார்த்தை தான் மெயின். என் வாழ்க்கையில் ஒரு ஒளியை கொண்டு வந்துட்டேன். இப்போது நீ ஒரு வெளிச்சமாக இருப்பேன், நான் ஒரு வெளிச்சமாக இருப்பேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சமாக இருக்கும்டா. மச்சான், உனக்கு ஒன்று காட்டுவா? இது என்னன்னு தெரியுதா? குரு
Let's be the light.